ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் நம்முடைய இந்தியாவில் இருந்த ஒரு ஊழியரை குறித்து பார்ப்போம். எஸ்பெஷலி தமிழ்நாடு, இன்னும் ஸ்பெஷலாக போனால் கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிலை பகுதியில் 1915 பிறந்தவர். அவருடைய பெயர் ஐஆர்ஹெச் ஞானதாசன். இவருடைய மினிஸ்ட்ரி பேசப்படுகிறது, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பேசப்பட்டது. இவர் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி ரொம்ப அழகாக எடுத்தவர். வசனத்தை அவங்கள சொல்ல வைக்கிறத, உற்சாகப்படுத்துறத அவங்களுக்கு ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காரு. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப நல்ல குரோத்தாக வளர வச்சிருக்கிறாரு. அவங்க வளரும் போதே அவர்களுக்குள்ள சுவிசேஷத்தின் பாரத்தை, மிஷன் பாரத்தை உள்ளே கொண்டு வந்தார். எப்படி அப்படின்னா, ஒரு கொஞ்சம் பிள்ளைகளை அவர்கிட்ட இருந்த அந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இவங்களெல்லாம் சேர்த்துட்டு அவங்களுக்கு 3 டீமாக பிரிக்கிறார். ஒரு டீம் மிஷனரி டேமியன் அப்படின்னு ஒரு டீம் போட்டு அந்த வீட்டினர்னு சொல்லி ஒரு டீமை பிரிக்கிறார். அவங்களுக்கு ஒரு சொல்கிறார், உங்களால் இயன்ற ஒரு காணிக்க இது யாருக்கு கொடுக்கணும்னா தொழுநோயாளிகள், குஷ்டரோகிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னா, அந்த பக்கம் குளைச்சல் போயிட்டு குஷ்டரோகிகளை அந்த சின்ன பிள்ளைங்க அவங்களால முடிஞ்ச காணிக்கையில் வாங்கினாங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு காசு கிடைக்கிறது இன்றைக்காவது பரவாயில்ல, அன்றைக்கெல்லாம் பேக்கெட் பண்ணியில் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் கிடைக்கிற அந்த பணத்தில் அந்த பிள்ளைகள் மிஷினரியில் தாங்க ஆரம்பித்தாங்க. இன்னொன்று ஜூனியர் பிள்ளைங்க, அவங்கள பார்த்திங்கன்னா மிஷினரி சந்தியா வீட்டினர். இவங்க பார்த்திங்கன்னா பாப்புவா என்கிற ஒரு தீவு, நம்ம இந்தியா தீவில் வெளியே பாப்புவா தீவில் அவங்களுக்கு நாங்கள் நடக்கிற ஊழியத்துக்கு இவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அந்த ஊழியத்தை தாங்கினாங்க. இன்னொரு டீம் சீனியர், அவங்க பார்த்திங்கன்னா லிச் வீட்டினர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேரை வச்சு அவங்க அங்கே நெய்யூரில் இருக்கிற மிஷன் பணிகள், அங்கேயே நிறைய மலைப்பகுதிகள் நிறைய இருக்குது. அப்போது அந்த காலகட்டங்களில் அப்போது அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு அவங்க செஞ்சாங்க. பாருங்கள், ஒரு சின்ன வயசுலேயே அந்த மக்களை, பிள்ளைகளை 3 டீமாக ஜூனியர் சீனியர் அப்படின்னு பிரித்து அவங்கள கொண்டு போய் மிஷன் பணிக்கு உபயோகப்படுத்துகிறார். பணத்தினாலும் ஜபத்தினாலும் அவங்க செயல்பட ஆரம்பித்தாங்க. பெரிய பணம்லாம் கொஞ்சம்தான், ஆனால் அவர்களுக்குள்ள அந்த மிஷன் தாகத்தை உள்ளே போட்டார். சிறு வயதிலேயே அவங்களுக்கு அது தாக்கம் அதிகமாக இருந்தால் அங்கிருந்து நிறைய மிஷினரிகள் வெளி மாநிலங்கள், வெளி தேசங்களில் இன்றைக்கும் போயிட்டுருக்காங்க பாருங்க. ஏன்னா அந்த விதைச்ச விதை அப்படி. அப்புறம் 1959 அவர் திருவாங்கூர், அங்கே இருக்குது, திருவிதாங்கூர் இருக்குது, அந்த மொழி பிரச்சனையில் பிரித்து வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய முதற் பேராயர் அவர் இருந்தார், ஞானதாசன் அவர் தான் இருந்தார். பிள்ளைகளெல்லாம் நல்ல ஸ்பிரிச்சுவலாக நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வேறுபாடுகள் நிறைய, அங்கெல்லாம் இந்த பிரச்சனை, இந்த டாக்டரின் ப்ராப்ளம் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் இல்லாத ஸ்தாபனமே கிடையாது. கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டத்தில் அங்கே இல்லாத எல்லா ஸ்தாபனமும் அங்கே இருக்கும். நிறைய பிரிவினைகள் இதெல்லாம் உடைப்பதற்கு அநேக காலகட்டங்களில் நிறைய பிரயாசப்பட்டார். மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு மனிதன், பழகுவதற்கு இனிமையானது மட்டும் இல்லை, சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் மக்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப முனைப்புடையவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் டெஃப் ஸ்கூல், காது கேட்காதுன்னு ஒரு பள்ளி, பிளைண்ட் ஸ்கூலு, இதெல்லாம் அவர் இருக்கிற காலங்களில் ஒரு ஆரம்பித்தார். என்ன ஒரு பரந்த தரிசனம் பாருங்களேன். வெளியே இருக்கிற மிஷனுக்கும் செய்யணும் ஆசைப்பட்டார், காது கேட்காதவங்கள பார்க்கணும் அவங்களுக்கு செய்யணும்னு நினச்சாரு. அடுத்தது கண் பார்வையற்றவங்களும் செய்ய நினைச்சாரு. அடுத்தது பார்த்தா குஷ்டரோகிகளும் செய்ய ஆரம்பித்தார். என்ன ஒரு கரிசனை இல்லை. நாம் வாழ்ந்த காலங்கள் தான் இந்த 1900, இப்போ 2000 வந்துருச்சு. நம்ம பக்கத்தில் நூற்றாண்டில் தான் இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், இந்த மனுஷனுடைய வம்சம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவர் ஞானதாசன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம், அவர்கள் செய்த பணிக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறான். மிக அழகாக சிறு பிள்ளைகள் இருதயத்தில் மிஷன் பாரத்தையும் ஆண்டவர் இயலாத மக்களுடைய அந்த காரியத்தையும் அவர் உள்ளத்தில் போட்ட ஒரு அருமையான தேவனுடைய தாசனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். நாங்களும் எங்களுக்குள் ஆண்டவர் அப்படிப்பட்ட தரிசனத்தோடு நாங்கள் எழுப்பணும். எங்கள் திருச்சபை மக்களை எழுப்பணும், வாலிப பிள்ளைகள் எழுப்பணும், சிறு பிள்ளைகள் எழுப்பணும், இதை பார்க்குற இந்த பிள்ளைகளை எழுப்பணும். கர்த்தனை கிரீஸை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.